ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி டெய்லி டாஸ்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பேஜ் இது போல் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரைனிங் டாஸ்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி டாஸ்க்கு மீன்ஸ் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ட்ரைனிங் டாஸ்க்கை கிளிக் பண்ணால் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு என்ன இமேஜை கொடுத்துருக்காங்க, என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்க பார்த்து தான் நீங்கள் போஸ்ட்டே போடணும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ ஓடும், நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். பேக்ரவுண்டில் சவுண்ட் அதிகமாக. ஃபஸ்ட்டு இந்த டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் அது டெய்லி கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரே இமேஜாக இருக்கல, வேறு டெய்லி மாறின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். அது என்ன இமேஜ்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி நம்ம போஸ்ட் போட போகிற இமேஜ். இதே இமேஜ் கூட நாளைக்கு இருக்கும். நாளைக்கு இதே இமேஜ் இருந்தால் டவுன்லோட் பண்ண வேணாம். அதான் நீங்கள் எதுக்கு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். வேறு இமேஜை மாறிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ கரெக்டாக அன்றைக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த போஸ்ட்டே போடணும். சரிங்களா? ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் போய்ட்டு போஸ்ட் போடுங்க. அந்த போஸ்ட் போடும்போது இந்த கீவேர்டை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கீவேர்டு நம்ம காப்பி பண்ணணும். கரெக்டாக அந்த ஹேஷ்டேக் ஆரம்பிக்கிறதுலேருந்து எஸ்பிடிவேன்னு முடிவு இருக்குல்ல, அதை காப்பி பண்ணணும். அந்த ஹேஷ்டேக் கூட மாறும். அப்படி மாறும்போது என்ன இருக்கோ அது வரைக்கும் காப்பி பண்ணிக்கணும். உங்களுக்கு மாறிச்சு தெரியல அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சிங்கன்னா நான் பார்த்து சொல்லுவேன் எது வரைக்கும் காப்பி பண்ணணும். சரிங்களா? இப்போ அதை காப்பி பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கணும், 5 ஓன் வேர்டு, அந்த பொருளை பற்றி ஒரு 5 ஓன் வேர்டு நீங்களாக டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் போடுற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது ப்ரைவேட்டில் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடாது, பப்ளிக்கில் இருந்தால் தான் இவங்க நம்மளுக்கு அந்த போஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போடக்கூடாது, ஸ்டேட்டஸ் போடக்கூடாது. ஸ்டோரி ஸ்டேட்டஸில் 24 மணி நேரத்தில் டெலிட் ஆகிடும். அதால் போஸ்ட் மட்டும்தான் போடணும். சரிங்களா? அது 120 நாளுக்கு டெலிட் ஆகக்கூடாது. அதால் நீங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்காகவே டம்மியாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எத்தனை அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும். ஈஸியாக ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தப்போ க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? அடுத்து ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட் போட்டு முடிச்சுட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கின்னு அந்த லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டெப்பு 4 அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் ஃபேஸ்புக்குள்ளே போய் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ்புக் லாகின் பண்ணிட்டேன். இங்கே வாட் இஸ் யுவர் மைண்டுன்னு இருக்குல்ல, இது என்னோடய டம்மி அக்கௌண்ட் தான். சரிங்களா? வாட் இஸ் யுவர் மைண்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு. அதை கிளிக் பண்ணி பப்ளிக்னு மாற்றிங்க. அதான் முக்கியம். பப்ளிக் மாற்றினா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகுது. லிங்க்கு சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகுது. ஸோ பப்ளிக் கொடுத்துட்டு கீழே டன்னுன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்ம அங்கே டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதில் எது கிராப்லாம் அது கட் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ அங்கே கொடுத்தாங்களே கீவேர்டு அதை காப்பி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அதை எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ லாங் ப்ரெஸ் அழுத்தினீங்கன்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும். அது கொடுத்தீங்கன்னா அது வந்துடுச்சா, அந்த கோடு ஃபுல்லாக வந்துச்சு. ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த பொருளை பற்றி ஒரு 5 வேர்டு நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். திஸ் ப்ராடக்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கிளாத் வாஷிங். வாஷிங் மட்டும் இருக்கட்டும், மிஷின் வேணாம். நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த பொருள் துணி துவைக்கிறதுக்கு பயன்படும் இல்லையா? ஸோ துணி துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் வேறு என்ன உங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு 5 வார்த்தை எண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 வார்த்தை போட்டிருக்கேன். அவங்க சொன்னது 5. நம்ம கரெக்டாக 5 குறையாமல் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். சரிங்களா? 5 குறையாமல் டைப் பண்ணுங்க ப்ரோ. இல்லை எனக்கு தெரியல, என்ன போடுறதுன்னு தெரியல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி நானே உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துறேன் 5 வார்த்தை. நீங்கள் அதை அப்படியே இந்த ஹேஷ்டேக் போட்டு நெக்ஸ்ட்டு அந்த 5 வார்த்தை வெயிட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ நம்ம போஸ்ட்டு கொடுத்துருவோம். இப்போ போஸ்ட் பண்ணிட்டு அப்லோடிங் ஆகின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள் அப்லோட் ஆகிடுச்சு. இது அப்படியே மேலே பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணி அவ்வளோதான். இந்த நேமு இது ஃபுல்லாகவே அப்படியே தெரியணும். உங்கள் நேமோட அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அவ்வளோதான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லிங்க் வரும். ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்குன்னு இருக்குல்லையா, அது கிளிக் பண்ணுங்கள். ஒரு தாட்டி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் காப்பி ஆகும். ஆனாலும் அந்த லிங்க்கு சப்மிட் ஆகலை அப்படின்னா அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வர லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ போய்ட்டு எஸ்பிஐ போர்ட்டல் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ போர்ட்டல் வந்தோடனே எதுக்கும் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா இது போல் வருது. இது போல் வந்தால் என்ன ப்ரோ பண்ணது அப்படின்னா, பேஜை ஒரு முறை அப்படி ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். ஏன்னா தப்பானவங்க யாரும் உள்ளே போய் உங்கள் அக்கௌண்ட் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது போல் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஆப்பை விட்டு வெளியே போய்ட்டோம், ப்ரௌசர் விட்டு வெளியே போய் வேறு என்ன போஸ்ட் போட்டு வரத்துக்குள்ளே இது போல் தான் ஆகும். அதனால் நீங்கள் திரும்ப லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரைனிங் டாஸ்க்குள்ளே போங்க. போய்ட்டு இப்போ டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா?
பண்ணிங்கன்னா இந்த கோ டூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ப்ளே ஆகும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லைன்னா உங்கள் விருப்பம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாரி தான், சரிங்களா? 2 நிமிஷம் டைம் ஓடும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் தான் நம்ம அதை சப்மிட் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கலாம், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணி கூட வைங்க. ஸோ 2 நிமிஷம் டைம் முடியும். டைம் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ டைம் முடிய போகுது. இப்போ இந்த கோ டு டாஸ்க் பேஜ்னு அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் நேமும் உங்கள் ஸ்டாஃப் ஐடி இங்கே இருக்கும். இப்போ சூஸ் மீடியாவில் போய்ட்டு ஃபேஸ்புக் கொடுத்துங்க. நான் ஃபேஸ்புக்கில் தான் போட்டுருக்கேன். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிங்களே அதை பேஸ்ட் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு இருக்கும், கொடுத்திங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைலில் போய்ட்டு நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணணும், சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் இதாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்றைக்கு அப்படின்னு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டெய்லி தான் இருக்க போகுது. ஸோ நாளைக்கு டேட் வந்துடும். அதுக்கு அமௌண்ட் ஆட் ஆகாது. எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் க்ரீன் கலர் வந்துச்சு. ஒரு ரெட் கலர் வந்துச்சுன்னு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி எனக்கு சப்மிட் ஆகல ப்ரோ அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்ன மிஸ்டேக் நான் பார்த்து சொல்லுவேன். இப்போ போய்ட்டு இங்கே ட்ரைனிங் டாஸ்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதில் போனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு தெரியும். இப்போ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு போட்டு இன்றைக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 50 வந்துச்சு. இதே போல் நாளைக்கும் பண்ணிங்கன்னா நாளைக்கான அமௌண்ட்டு உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இப்போ டேஷ்போர்டு போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கான அமௌண்ட்டு இருக்கும், சரிங்களா? பார்த்தீங்கன்னா ரூ. 50 வந்துச்சு, அவ்வளோதான். இதே போல் தான் டெய்லி டாஸ்க் பண்ணுறது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் டெய்லி ட்ரைனிங் டாஸ்க்கில் போய்ட்டு டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு இமேஜ் அந்த கீவேர்டெலாம் பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் போய்ட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டு போடணும். இங்கே வந்து பார்க்காம நீங்கள் மட்டும் போஸ்ட் போடுறது, அதே இமேஜ் இருக்கலாம், இல்லை மாறி இருக்கலாம், சரிங்களா?